ஏதாவது சொன்ன மாதிரி நான் அடிக்கதான் செய்வேன் பாத்துக்க. அதெல்லாம் அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா, சொன்னா நான் பாத்துக்கிறேன். சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை. ஹலோ சுசிலா ஆன்ட்டி, ஹலோ ஜானகி ஆன்ட்டி, குயில் பாட்டு சித்ரா, எல்லோரும் என்னை மன்னியுங்கள். சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை. அம்மா ஏடி, இது யாருக்கு துணி? அம்மைக்கு துணி. அம்மைக்கு துணியா? ஏடி ஒழுங்கு மரியாதை துணியை மாத்திரு. அம்மா தான் எடுத்து தந்தா அம்மா சொல்லிட்டு நான் மாத்தியேன். ஆ எம்மா 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 ஏடி யாமடி எம்மா, நீ அவளுக்கு ஏன் துணி எடுத்து கொடுத்தா? எம்மா நீ தானம்மா போட சொன்னா, அதுக்கு என்ன பூச்சி போல நுள்ளிட்டாமை வா. ஆமாடி, அவளுக்கு ஒரு துணியே இல்லாத அந்த துணியை எடுத்து கொடுத்தேன். ஏன் எனக்கு துணி வாங்கும்போது நான் அவளுக்கு வாங்கியா? அது எப்படி அவளுக்கு இல்லாம போகும்? நீ அப்படியே கிடக்காட்டி அவ கொஞ்சம் வளர்ந்திருக்கால, அவ்வளவு சின்னதாயிட்டு. குறைய திங்கணும், நல்ல எருமை மாடு மாதிரி தின்னு வளர்ந்திருக்கானா, அதுக்காண்டி என் துணியை கொடுக்க முடியுமா? எனக்கு தெரியாது. இப்ப என் துணியை கலத்து. அன்னைக்கு மட்டும் உன் துணியை போட்டதுக்கு நீ உட்டியா? நீ கலத்த மாட்டேன் போட்டி. இப்ப என்ன செய்வ நீ? பாரு எவ்வளவு துமுறா சொல்லியா? நீ துணி இல்ல போட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். ஏடி ரெண்டு பேர் தானே இருக்கிறிய, துணிக்கலாம் மாட்டி சண்டை போடுவிய? சரி நான் இப்ப சண்டை போடல, அவளுக்குள்ளத நான் போடியா அவ உடியாலான்னு மட்டும் பாரு. என்னன்னே போங்க, என்னைய ஓத்திரம் பண்ணக்கூடாது. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். எம்மா எம்மா எம்மா, எனக்கு இந்த ஒரு துணி நம்ம இப்ப கரெக்டா இருக்கு. எங்கயாவது போனா போடலாம்னு வச்சிருந்தேன், அதை தூக்கி போட்டு வந்திருக்கா பாருமா. ஏடி வீட்டுக்காட்டி இந்த நல்ல துணியை போட்டு வந்துடுக்கா? அவளை கலத்த சொல்லி நானும் கலத்தியேன். இப்ப எப்படி இருக்கு அவளுக்கு அவ துணியை போட்ட உடனே? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எம்மா அவளுக்கு இந்த ஓட்ட துணியை என் துணியை ஒண்ணாம இத போட்டதுக்கு எதை போட்டு வந்திருக்கானு பாருமா. இவ்வளவு துமுறு அப்படிதான் நடக்கு. துணி கலத்திட்டி. அன்னைக்கு அவ சொல்லும்போது மட்டும் நீ சும்மா தானே இருந்தா, இன்னைக்கு இப்படி அடிக்கா? ஏடி அவ நல்லா வளர்ந்துட்டாடி, அவளுக்கு அவ்வளவு துணி சின்னதாயிட்டு. அத வேணா நீ எடுத்து போடு. இப்படி நல்ல துணி எடுத்து போட்டுட்டு வந்து நிக்கா. நான் கலத்த மாட்டேன், அவ்வளவுதான் சொல்றேன். அவ கலத்தினா தான் நான் கலத்துவேன். போ மக்களே, அந்த ராங்கிக்கு துணியை கலத்தி மூஞ்சில ஏறி. நாளைக்கு உன்னை கடைக்கு கூட்டி போய் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்க மக்கா. அவ துணி எதுக்கு இப்ப மூஞ்சில போடு? எம்மா நீ போடுன்னு சொன்னோனே நான் போடணும், அவ கலத்துனோனே நான் கலத்தணுமோ? ஏடி இப்ப என்ன நீ சொல்ல வரீங்க ரெண்டு பேரும்? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் உனக்கு அடிக்க தானே தெரியும். துள்ளி துள்ளி நீயாடம்மா இதயம்மா, போட்டியாங்க இதரணிந்து வந்த சொர்க்கமே. எப்படியாவது ஜெயிச்சிருன்னு மெதுவா போனாலும் பரவாயில்ல, கையில கோர்வால தண்ணி அதை சிந்தாம பாட்டிலுக்கு ஊத்தினாலே நீ ஜெயிச்சிருவாம. இந்த கையை வச்சுட்டு எங்கிட்டீ தண்ணியை கோர முடியும்? எப்படியாவது கோரி ஜெயிச்சிட்டு வாமா. என்ன நீனும் ஜெயிச்சிருன்னு தண்ணியை பாட்டில்ல ஊத்த போவல, அப்ப மெதுவா போ. பக்கெட்ல இருந்து கோர வருவா தெரியுமா? அப்ப வேகமா ஓடி வந்துருன்னு. வீராங்கனைகள் தயார் நிலையில் உள்ளனர். மைதானத்தின் நடுவே சிறுவர்கள் ஓட வேண்டாம். லே மஞ்சுமுடி, ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில போய் இருங்கல, அங்க இங்க ஓடிட்டு கிடக்காங்க. நமக்கு போதிய நேரம் இல்லாத காரணத்தினால் போட்டியை விரைவில் ஆரம்பிக்க உள்ளோம். போட்டியாளர்களை தவிர அனைவரும் மரத்தடி நிழலிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எம்மா யாருவா முன்ன வாரா பின்ன வாரா அதெல்லாம் நீ பாக்கே செய்யாதனே, நீ ஒம்போக்குல போயிட்டே இரு. சத்யேந்திர சுவாமி பிறகு வீட்ல போய் பேசுங்க. எம்மா நேரம் எல்லாம் ஒதுங்கி போங்க. எம்மா ஜெயிச்சிருனே. லே ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். போட்டி ஆரம்பிக்க உள்ளது. வீராங்கனைகள் அவரவர்கள் பாட்டிலில் கவனமாக தண்ணியை ஊற்ற வேண்டும். தண்ணி நிறைந்தவுடன்
சின்ன பொண்ணு, நீ தண்ணி சீக்கிரம் ஊற்றி நிறச்சிருவல்ல, நிறச்சிட்டு உடனே பாட்டில் தூக்கிட்டு போயிடாத. 2 கை எனக்கும் ஊற்று. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீ வாங்கு, செகண்ட் ப்ரைஸ் நான் வாங்கேன். இல்லைனா 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் என் பாட்டில் நிறைப்போம், அதுக்கு பிறகு உன் பாட்டில் நிறைப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எடுத்துடலாம்ல? 4 முடி ஆள் இருக்குன்னு பார்க்க மாட்டேன், கரெக்டிட்டு வீசிடுவேன். வசந்தி அக்கா எப்படிக்கா? வா ஒருத்தி அம்மா. ஏன் உமா தூர போ, கால்கையும் கைக்கே நிக்காம. சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா பாட்டில் மேலே வந்துட்டு நான் தோத்துருவேன்னு நினைக்கேன். இந்த தண்ணியை என் பாட்டிலுக்கு ஊத்து. வசந்தி அக்கா கைய விடுங்கக்க. சொல்லியதை கேளு. 4 முடி எல்லாரும் கொண்டு போயிட்டு இருக்கவா, விடுங்கன்னு சொன்னேன். சின்ன பொண்ணு, கைய பிடிச்சு வைக்கிறதுக்கு அடி வாங்கி செத்துறாதீங்க, பாத்துடுங்க. உமாளு, சின்ன பொண்ணு பத்தியா எப்படியும் ஜெயிச்சிருவா, நீ எப்படியும் தோத்துருவா. என் பாட்டிலுக்கு தண்ணியை ஊத்து. நான் பிரைஸ் வாங்கிட்டோம்னா மேடையில போய் பிரைஸை வாங்கிட்டு தட்டை உனக்கு தந்துடுறேன். சரி வாங்கக்க, அப்போ உங்க பாட்டிலே ஊத்துவோம். லட்சுமி அக்கா முன்னிலையில் இருக்கிறார். தண்ணியை கவுக்காமல் கொண்டு வந்தால் இன்னும் வெகு சீக்கிரமாக பாட்டிலை நிரப்பி விடலாம். கொஞ்சம் இடம் விடுங்க, தண்ணியை ஓடிட்டு போட்டு. அதான் உங்க பாட்டில் இப்ப நிறைய போடலாம்ல, கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் இடம் விடுங்கம்மா. சின்ன பொண்ணு பத்தியா எப்படியும் ஜெயிச்சிருவா, நீ எப்படியும் தோத்துருவா. என் பாட்டிலுக்கு தண்ணியை ஊத்து. நான் பிரைஸ் வாங்கிட்டோம்னா மேடையில போய் பிரைஸை வாங்கிட்டு தட்டை உனக்கு தந்துடுறேன். சரி வாங்கக்க, அப்போ உங்க பாட்டிலே ஊத்துவோம். லட்சுமி அக்கா முன்னிலையில் இருக்கிறார். தண்ணியை கவுக்காமல் கொண்டு வந்தால் இன்னும் வெகு சீக்கிரமாக பாட்டிலை நிரப்பி விடலாம். கொஞ்சம் இடம் விடுங்க, தண்ணியை ஓடிட்டு போட்டு. அதான் உங்க பாட்டில் இப்ப நிறைய போடலாம்ல, கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் இடம் விடுங்கம்மா. ஒருத்தரம் தண்ணியை கோர விட மாட்டாக்காவ. இவனும் வேற வீராங்கனை வீராங்கனைன்னு ஒரு வாளியை கொண்டு வச்சிருக்கானுவ. இந்த 4 முடி எங்க எங்க ஓடுறிய? எத்தனை வாட்டி சொன்னேன் கைய விடுங்க கைய விடுங்க, நீ கேட்டியலா? இனி எப்ப மாதிரி ஏதாவது வேண்டாத வேலை பாத்திய? எக்க பானை உடைத்தலாம் இதுல இருந்துருமா? ராணியக்க கொஞ்சம் தள்ளி இருங்க. லட்சுமி அக்கா கிட்ட இருக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நான் உங்ககிட்ட தான் இருப்பேன். சரி அப்ப நீங்க வாங்க, என் மடியில உங்களை இருத்திய நல்லா தெரியும். யாங்க நீங்க தானே தெரியலன்னு சொன்னீங்க, அதான் மடியில இருத்துனே நல்லா தெரியும்ல. எக்க அவ சும்மா படம் காட்டியாவுக்கு பிரைஸ் ஒண்ணு வாங்கியாச்சா? இனி பானை உடைத்தல எப்படியும் பிரைஸ் கிடைக்காதுன்னு தெரியும், அதான் வீட்டு போறேங்க. அவ லட்சுமி அக்கா ஒரு தட்டு வாங்கியாச்சு, இனி இந்த தட்டுல தானே டெய்லி சோறு தும்பியெல்லாம் இருக்கும். என்ன ஓட்டம் குடுகுடுலாமா வாடி வாடி பாட்டில நரச்சவ. யா தரமனால தான வாடி வாடி நரச்சேன். ஒண்ணி மாதிரி அடுத்த வேளை ஏமாத்தி நரக்க பார்க்கறலாம். ஆமா ஏமாத்துனவ. உங்க பாட்டில்ல உள்ள தண்ணி எல்லாம் தூக்கி என் பாட்டிலுக்கு ஊத்தி நான் தான ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீ கொண்டு கொடுத்தேன். நான் ஏமாத்த தான் செஞ்சேன். உட்டா அதையும் செஞ்சிருப்பா நீ. சரி சரி லட்சுமி அக்கா கோவப்படாதீங்க, இங்க வாங்க. நீ இப்ப இங்க இருந்து எழும்பி போவியா மாட்டியா? மாட்டேன். சின்ன பொண்ணு அவளை கோவப்படுத்தாதமா, நீ வேணா என்கிட்ட வந்து இரு.
விளையாட்டு போட்டி ஆரம்பிச்ச உடனே போயிருவாங்க, சும்மா விளையாடிட்டு இருக்கேன். வேற லட்சுமி அக்கா, பானை கீழே வச்சாலே எட்டாது, தொங்க வேற போட போறானுலாம். என்ன செய்ய போறீன்னு தெரியலையே. நான் என்னவோ செஞ்சுட்டு போறேன். நீ ரொம்ப வளர்த்தி தானே? அடிச்சு ஓட. இப்போ நீ எழுந்திரியா இல்லையா? எழும்பல. போ ஒளிஞ்சி. எக்க ஊருங்க, எக்க ஊருங்க, எக்க ஊருங்க, எக்க ஊருங்க, எக்க ஊருங்க, எக்க ஊருங்க. சின்ன பண்ணா, நீ ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டா, லட்சுமி அக்காயிட்டில் 2, ராணி அக்காயிட்டில் சோனியா ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டா. நானும் உமாலும் தான் இன்னும் ஒரு ப்ரைஸும் வாங்கலை. உமாலாவது சரி சுறுசுறுப்பு இல்லாதவா ப்ரைஸ் வாங்க மாட்டான்னு வையான். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தா இதில் நான் ஒரு ப்ரைஸ் வாங்கிடுவேன் பார்த்துக்க. பானை உடைத்தல்ல நீ நின்னாலே உனக்கு எட்டம் உடைச்சிட்டு போயிட்டே இருப்பா. நீ உடைச்சதோட எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நீனும் நான் ப்ரைஸ் வாங்காமல் வீட்டுக்கு வெறுங்கையை ஆட்டிட்டு வரதை விரும்ப மாட்டா. அதான் பேசாமல் நீ இதில் உடைக்காம இரு. இல்லைன்னா நான் உடைக்கேன், எனக்கு அடுத்து நீ உட. நான் உடைக்கலன்னா தான் நீ உடைச்சி மாதிரி ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலன்னா என்ன. ராத்திரி ப்ரைஸ் வாங்குறதுக்கு மாதிரி 2 பேரும் வருவோம். இந்த வாட்டி நான் ப்ரைஸ் எடுக்கலன்னு வையன், ராத்திரிலாம் நான் வர மாட்டேன். வேற நீ ஒத்தையில தான் இருக்கணும் பார்த்துக்க. எனக்காண்டிலாம் இந்த ப்ரைஸு இதெல்லாம் எனக்கு இஷ்டம் கிடையாது தான். உனக்கு துணைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவேன், அதான் சரின்னு சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் ஆசைப்படாண்டாம். பேசாமல் வீட்டில் படுத்து வரங்குங்க. நீங்களே அவ்வளோ விளையாட்டு போட்டிலையும் ஓடி ஓடி கழிச்சு போய் இருப்பிய. ஒன்றும் இல்லைக்க, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு துணைக்கு ஆளும் வேண்டாம். நீங்கள் படுத்து பேசாமல் உறங்குங்க. வேற நீங்கள் கஷ்டப்படியது எனக்கு பிடிக்காது பார்த்துடுங்க. அதான் சொன்னேன், ரெஸ்ட் எடுங்கக்கா, ரெஸ்ட் எடுங்க. வசந்தி அக்கா, கொஞ்சம் கிட்ட வாங்கலாம். பெட்டர் டேக் ரெஸ்ட் அட் ஹோம். ஏ சுபி, கண்ணை கட்டியதுக்கு பதிலாக கண்ணாடி போட்டு விட்டுருக்கா. இது எங்க ஜெயிக்கும்? பல்ல பல்ல காட்டிக்கிட்டு பாக்கையும் கலத்தாம ஜெயிக்க மாதிரியா இருக்கு. அஜய், சியானாக்கு லேசா தெரிய மாதிரி கட்டல. பாவம்ல, வா ஒரு பிரைஸ் என்ன வாங்கல. சரி சரி, சத்தம் போடாத, மைக்கு கையில இருக்கு. சியானா தெரிவா? இல்ல, இப்போ இப்பவும் தெரியல. இப்போ நல்ல தெரிவு. இதெல்லாம் எங்களை ஜெயிக்கும். கண்ணாடிய லேசு தெரியற மாதிரி மாட்டி விட்டுருக்கேன். தெரியலன்னா கலத்தி முடிச்ச உடனே நல்லா தெரியும். சியானா, லேசா தெரியும். அத வச்சு நீ எப்படியாவது பானை ஓட. கண்ணாடி போடாம இருந்தா எல்லாருக்கும் டவுட் வரும்ல. சரி அஜய், போட்டு உள்ள இந்த ஒரு வாட்டியும் தெரிவா? சொத்தோண்டு தான் தெரியுது, சொத்தோண்டு தான் தெரியும். அத பார்த்து போ. இப்போது பானையை உடைக்க போவது சியானா. உங்கள் கரகோஷத்தை கொடுத்து சியானாவை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். போகு பாரு, எங்கேயோ போகு பாரு. சியானா, சியானா, ஜூ 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 ஜூ. பம்பர கண்ணாலே போ போ, அப்படியே போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு வந்துரும். பொங்கலுக்கு ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சி போட்டிருப்பான், இருந்து பாரு. சுபி, அது அம்மெல்லாம் இருக்கவல. ஐயோ, இப்போ எப்படி சமாளிக்க? சியானா பானையை உடைப்பார் என்று மிகவும் எதிர்பார்த்தோம். அவரை உற்சாகப்படுத்தும் விதத்தில் பாடியும் பார்த்தோம். ஏனோ அவர் கவனிக்கவில்லை, வந்த வழியே சென்று விட்டார். அடுத்ததாக பூமாரி. அஜய், நம்பிருப்பாவளா இல்லனா மாட்டிட்டனாலே? தெரியல, அது அம்மா மூஞ்சி மிந்தியே வச்சே உருண்டே இருக்கு. நல்ல கண்ணு தெரியற மாதிரி கண்ணாடி போட்டு விடல. தெரியற மாதிரி கட்டி விடிய மாட்டி. மொத்த பிரைஸையும் நீனும் உங்க அம்மையுமே அள்ளிட்டு போங்க. அஜய், நம்ம பூமாரி இல்லல. பொங்கல் விளையாட்டு பட்டிக்கு ரூபா கேட்க பண்ணதுக்கு அவி அம்மா தந்தாவளால 100 ரூபா தான் தந்தாவ. ஆளுக்கு ஒரு பிரைஸ் வாங்கியாச்சு. இனி பிரைஸ் வாங்கினா அவிய தான் நம்மளுக்கு ரூபா தரணும். போட்டி பானையை மட்டும் அடிச்சு உடைச்சேன்னு வச்சுக்க, உன் மண்டையை உடைச்சு விட்டுருவேன்.